காளியானவள் கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாகவும் தீயதை அழிப்பவளாகவும் கருதப்பட்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கப்பட்டு வருகின்றமையை காணலாம். இந்து மதத்தின் செவ்வியல் இறை குழும படிமங்களிலும் நாட்டுப்புற மத வழிபாட்டு முறைகளிலும் காளி என்பது ஓர் புகழ்பெற்ற தெய்வமாகும். காளி என்ற பெண் தெய்வம் இந்து மதத்தில் நிலையான ஓர் பெண் சக்தியாகும். காளி தேவியின் மூல மந்திரத்துக்கு வித்யாராஜி என்று பெயர். அதாவது வித்தைகளுக்கெல்லாம் பேரரசியான காளி தேவி விஸ்வ குலத்தினரின் குல தெய்வமாக வழிபடப்படுகிறது. விஸ்வ பிரம்ம குலத்தவரின் மிகவும் பழமை வாய்ந்த குலதெய்வ வழிபாட்டு முறையே காளியம்மன் வழிபாடாகும். மட்டக்களப்பு தமிழகத்தில் தொன்மை மிகு வழிபாடாக மிளிர்வது காளி வழிபாடாகும். இக்காளி வழிபாடு தாய் தெய்வ வழிபாட்டின் துன்பமாகும். இலங்கை திருநாட்டில் பொதுவாக எல்லா மாவட்டங்களிலும் காளி வழிபாடு சிறப்போங்கி அமைகின்றன. யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, மலையகம் போன்ற இடங்களில் பத்ரகாளியம்மன் ஆலயங்கள் காணப்படுகின்றன. விஸ்வகுலத்தவர் என போற்றப்படும் கம்மியர்கள் செறிந்து வாழும் பிரதேசங்களில் தாங்கள் தொழில் செய்யும் பட்டறை எனும் அடையலில் பத்ரகாளி அம்மனை யந்திர பிரதிஷ்டையாக வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். திருகோணமலை கூனித்தீவு பத்ரகாளி அம்மன் கோயில், ஏறாவூர் பத்ரகாளி அம்மன் கோயில், ஆரையம்பதி பத்ரகாளி அம்மன் கோயில், பெரிய போரத்தீவு பத்ரகாளி அம்மன் கோயில், ஓந்தாச்சிமடம் பத்ரகாளி அம்மன் கோயில், பெரிய கல்லாறு பத்ரகாளி அம்மன் கோயில், பாண்டிருப்பு பத்ரகாளியம்மன் கோயில், அன்னமலை பத்ரகாளியம்மன் கோயில், அக்கரைப்பற்று பத்ரகாளியம்மன் கோயில், தம்புலுவில் பத்ரகாளியம்மன் கோயில் போன்ற இடங்களில் விஸ்வகுல கம்மியர்கள் காளிக்கு கோயில் எழுப்பி வழிபட்டு வருகின்றனர். பஞ்ச கம்மியர்கள் இலங்கை வரலாற்றின் முதல் குடிமக்களாகிய இயக்கர் நாகரின் வழித்தோன்றர்களாவர். விஸ்வகுல கம்மியர்களின் ஆட்சி நிலமாக காந்தக்கோட்டை நிலவியதாக மாந்தை பள்ளு குறிப்பு. காலம் காலமாய் இலங்கையை கைப்பற்றும் நோக்கில் வருகை தந்த தென்னிந்திய மன்னர்கள் கூடவே கோயில்களை புதுப்பிக்கவும் புதிய கோயில்களை கட்டவும் தம்மோடு விஸ்வகுலத்தவர்களை அழைத்து வந்தனர் என வரலாறு கூறுகிறது. இவ்வாறான விஸ்வகுலத்தவர்கள் மட்டுமன்றி கிராமிய மக்களால் வணங்கப்படும் காளி 8 வகையாக குடியிருந்து அட்டமாசித்தியை காக்கும் தெய்வமாக பரிணமிக்கிறாள். ருத்ரகாளி, வடபத்ரகாளி, காளி, இல்லை காத்த காளி, தாலி காத்த காளி, பத்ரகாளி, வீரமகாகாளி, கருங்காளி ஆகிய காளியம்மனை வணங்குகின்றனர். திருமணமாகாத பெண்கள் அன்னையை 8 முறை வலம் வந்து வணங்கினால் தோஷம் நிவர்த்தியாகி திருமணம் நிகழும் என்பது ஐதீகம். காளி மங்களம் தருபவள். விநாயகருக்கு சிதறு தேங்காய் என்பது போல காளியம்மனுக்கும் சிதறு தேங்காய் உடைத்தல் என்பது நடைமுறையில் உள்ளது. குங்குமம், சந்தனம், விபூதி என்பவற்றுடன் அகிம்சை, புலனடக்கம், அனைத்து உயிர்களிடமும் இரக்கமுடைமை, பொறுமை, ஞானம், தவம், தியானம் ஆகிய 8 வகையான புஷ்பங்களும் காளியம்மனுக்கு பிடித்தமானவையாகும். இதனை அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிக்கிரக, சர்வபூத தயா புஷ்பம், சஷ்மா புஷ்பம் விஷேதத, இஜ்ஞானம் புஷ்பம் தப, புஷ்பம் தியானம் புஷ்ப ததைவ, சசத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரதிகாரம் பவேத் என்று பத்ம புராணம் சொல்கிறது. தூய எண்ணங்களுடன் காளியம்மனை வழிபட்டு வர சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை. காளியம்மன் வழிபாட்டில் நேர்த்தி வைத்தல், பொங்கல், படையல் என்பன இடம்பெறுகின்றன. யாழ்ப்பாணத்து மக்கள் சுகப்பிரசவம் வேண்டி கொத்தியை வழிபட, மட்டக்களப்பு மக்கள் அதற்காக காளியம்மனை வழிபடும் மரபு காணப்படுகிறது. சிங்கள பௌத்தர்கள் மத்தியில் காளியம்மன் வழிபாடானது மிக பிரசித்தி பெற்றதாகும். சிலாபம் காளியம்மன் ஆலயத்தில் பெரும்பான்மையாக சிங்களவர்கள் நேர்த்தி வைத்து வழிபடுவதனை காணலாம். காளியம்மா என மிக பயபக்தியுடன் வணங்குவதனையும் நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக பலி கொடுப்பதனையும் காணலாம். இந்தியாவில் அகோரிகளின் தலைமை தெய்வமாக காளியம்மன் வழிபடப்படுகிறாள். அகோரிகள் பெரும்பாலும் உக்கிரமானவர்களாக காணப்படுவதும் காசி போன்ற இடங்களில் பிணம் எரிக்கும் இடங்களில் காணப்படுவதாகவும் அறிய முடிகிறது. அதனால் சுடலை காப்பவளான சுடலை காளியை வணங்குகின்றனர். கிராமிய மக்களின்
காவல் தெய்வமாக விளங்கும் காளியை வணங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உய்வோமாக.